Hi everyone, welcome to Kheer Trends. இன்னைக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி கோபி மஞ்சூரியன் வீட்ல பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் க்ளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் சேர்த்து சுடு தண்ணியில நம்ம சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை சேர்த்து 2 நிமிஷம் பிறகு எடுத்துடலாம். ஒரு பவுல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது கூட 5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர். இந்த மாவுக்கும் காலிஃப்ளவருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சாச்சு, அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். காலிஃப்ளவரில் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உதிர்த்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் வந்து 2 சைடும் ஈவனாக குக் ஆகும். 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். உங்களுக்கு காலிஃப்ளவர் இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு டைம் போட்டு இதே மாதிரி பொரிச்சு எடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு பெரிய சைஸ் தக்காளி சுடு தண்ணியில் போட்டு அதோட தோல்லாம் எடுத்துட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த தக்காளி மிக்சரை இது கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த கிரேவி வந்து திக்காயிட்டே இருக்கும். ஸோ தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேருங்க. உங்களுக்கு செமி சாலிடாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் இது மேலே ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் ரெடி பண்ணியாச்சு. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீர் ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.